அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம கருட புராணத்தோட தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். நரகம் ஓர் அறிமுகம், அதை பத்தி பார்க்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். நரகம் ஓர் அறிமுகம். கருணை கடலே, நரகம் என்பது என்ன? நரகத்தில் எவ்விதமான தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன என்பதை பற்றி கூற இயலுமா என்று கருடாழ்வார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை வினவினார். அதற்கு அவர், கருடனே, இதுவரை மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவன்களும் செய்ய வேண்டிய தானங்களும் தர்மங்களும் என்ன, அதற்கு உண்டான பலன்கள் என்ன என்பதையும் இதுவரை யாம் உனக்கு இங்கு உரைத்தோம். இனி நரகம் என்பது என்ன, அது எவ்விதமான தோற்றத்தை உடையது என்பதை பற்றியும் யாம் உனக்கு உரைப்போமாக. தீவினைகள் செய்யும் ஒவ்வொரு மானிட உயிர்கள் அனைவரும் தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும். தன்னுடன் வாழ்ந்தவர்களுக்கும் தன்னை நம்பியவர்களுக்கும் மற்றவர்களது வாழ்க்கையை அழித்து தான் மட்டும் சுகமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் என பகுத்தறிந்து உணரும் அனைத்து மானிட பிறவிகளும் காலதேவனால் உருவாக்கப்பட்ட இறப்பு பிறப்பு விதிகளின் அடிப்படையில் என்றாவது ஒரு நாள் காலதேவனுக்கு அடிப்பணை வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். காலதேவனுக்கு அடிப்பணியும் அந்த சூழ்நிலையில் மண்ணுலகில் மானுடன் ஈட்டிய பொருட்கள், பொன், மங்கை சுகம் என எதுவும் அவனுடன் இருக்காது. அந்த காலதேவனால் உருவாக்கப்பட்ட நரகங்கள் என்பது 1000, 2000, 10,000 அல்ல, மொத்தம் 84 லட்சம் நரகங்கள் இருக்கின்றன. முக்கியமான நரகங்கள் என்னென்ன? 84 லட்சம் நரகங்களில் முக்கியமான நரகங்கள் என்பது 28 ஆகும். இந்த 28 நரகங்களில் சொல்ல முடியாத வகையில் ஏராளமான மிக கொடுமையான முறையில் தீய எண்ணங்களால் வாழ்ந்து மடிந்த ஜீவராசிகள் உடல்களே இல்லாமல் வேதனை, துன்பங்கள் மற்றும் வலிகளின் மத்தியில் வாழ வேண்டிய சூழ்நிலையில் கொடுமையான நிலையில் அமைந்திருக்கும். 28 நரகங்கள் என்பது 1 தாமிஸ்ரம், 2 அந்த தாமிஸ்ரம், 3 ரௌரவம், 4 மகா ரௌரவம், 5 கும்பி பாகம், 6 காலசூத்திரம், 7 அசிபத்திரம், 8 பன்றிமுகம், 9 அந்த குபம், 10 கிருபி போஜனம், 11 அக்னிகுண்டம், 12 வஜ்ர கண்டகம், 13 சான்மலி, 14 வைதரணி, 15 பூயோதம், 16 பிராணரோதம், 17 விசனம், 18 லாலாபஷம், 19 சாரமேயாதனம், 20 அவிசி, 21 பரிபாலனம், 22 ஷாரகர்த்தமம், 23 ரஷோக்னம், 24 சூலப்புரோதம், 25 தந்தசூகம், 26 வடோரோதம், 27 பர்வா வர்த்தகம், 28 சூசிமுகம் ஆகும். நாராயணன் நரகங்களை பற்றி எடுத்துரைத்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு நரகங்களுக்கும் என்னென்ன வித்தியாசம் என்றும் என்னென்ன தவறுகள் செய்தால் என்னென்ன நரகங்களுக்கு இறந்த ஜீவராசிகளின் ஆன்மாக்கள் செல்வார்கள் என்பது குறித்தும் கருடாழ்வார் நாராயணனிடம் வினாக்களை எழுப்பினார். முதலாவது நரகம் தாமிஸ்ரம். கருடா, நரகங்களையும் நரகங்களில் ஏற்பட இருக்கக்கூடிய தண்டனைகளையும் நிர்ணயிப்பது என்பது வாழ்ந்து மடிந்த ஜீவராசிகளின் கரங்களில் மட்டுமே இருக்கின்றது. வாழும்போது அவர்கள் செய்த வினையின் பயனாக அந்த ஆன்மா அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் யாவும் நரகங்களில் எண்ணற்றவையாக இருக்கின்றன. பிறப்பும் இறப்பும் எதன் அடிப்படையில் அமைகின்றது? பூமியில் வாழ்கின்ற பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட ஜீவராசிகளில் உடலுக்கு மட்டும்தான் அழிவு, அதாவது மரணம் என்பது உண்டு. உடலின் உள்ளே இருக்கும் ஆன்மாவிற்கு எப்பொழுதும் அழிவு என்பதே கிடையாது. ஒரு ஆன்மாவின் பிறப்பு மற்றும் இறப்பு என்பது அந்த ஆன்மாவினால் செய்யப்படுகின்ற நல்வினை மற்றும் தீவினைகளின் அடிப்படையில் அமைகின்றது. மனிதன் வாழும் இந்த பூவுலகில் மற்றவர்களுக்கு சொந்தமான பொருளை தான் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறாகும். செய்கின்ற செயல் தவறு என்று அறிந்தும் அதை செய்ய துணிகிறார்கள். பொருட்கள் மட்டுமின்றி தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை கொண்டு மற்றவருடைய இல்லாள்களையும் விரும்பி அவர்களை அடைய நினைப்பது மாபெரும் பாவ செயலாகும். மற்றவர்களின் குழந்தைகளை அபகரித்து அவர்களை துன்பத்தில் ஆழ்த்துவதும், தான் சுகமாக வாழ நினைத்து பலரின் உழைப்பையும் பொருட்களையும் ஏமாற்றி அபகரித்து கொண்டு பூவுலகில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அடையும் நரகம் என்பது தாமேஸ்வர நரகம் ஆகும். தாமேஸ்வர நரகத்தில் மற்றவர் பொருட்களை அபகரித்து பூவுலகில் சந்தோஷமாக வாழ்ந்த அந்த ஜீவாத்மாவிற்கு தண்டனையாக யமகிங்கர்கள் முள்ளாலான கட்டைகளால் தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது நரகம் அந்த தாமிஸ்ரம். மனிதர்கள் தங்களுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வது மட்டுமின்றி தங்களின் வாழ்க்கைக்கு துணையாக அமைத்துக் கொள்ள உருவாக்கப்பட்ட அழகான உறவு என்பது திருமணமாகும். அந்த திருமண வாழ்க்கையில்
கணவன் மனைவியை ஏமாற்றி விடுவதும், மனைவி கணவனை ஏமாற்றி விடுவதும், அல்லது ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டாலும் அது மாபெரும் பாவ செயலாகும். அற்ப காரணங்களுக்காக தன்னை நம்பிய வாழ்க்கை துணையை விட்டுவிட்டு பிரிவதும் விவாகரத்து பெறுவதும் குற்றமாகும். இத்தகைய பாவ செயலை செய்தவர்களுக்கு உரிய நரகம் என்பது அந்த தாமேஸ்வரமாகும். இந்த நரகத்தில் இக்கயவர்களின் பார்வைகள் தெரியாத நிலையில் இருள் சூழ்ந்த பகுதியில் தனிமையில் மூர்ச்சையாகி விழுந்து தவிக்க வேண்டிய நிலையில் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். 3வது நரகம் ரௌரவம். ரௌரவ நரகம் 2000 யோசனை சதுரமாக அமைந்திருக்கும். இந்த நரகம் முழங்கால் அளவிற்கு உருக்கிய செம்புகளால் உருவாகி இருக்கக்கூடிய நீர்க்கடலாக இருக்கும். சுயநல எண்ணம் கொண்டு மற்றவர்களின் குடும்பங்களை அழித்து அவர்களுடைய பொருட்களை பலவந்தமாக அடைந்தவர்களும், தன்னுடைய பேராசை எண்ணங்களுக்காக ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய குடும்பங்களை பிரிப்பதும், அந்த குடும்ப உறுப்பினர்களை அழித்து வாழும் பகுத்தறிந்து உணரும் உயிரினங்கள் அடையும் நரகம் இதுவாகும். இந்த நரகத்தில் சுயநலக்காரர்கள் சொல்ல முடியாத அளவிற்கு அதிக துன்புறுத்தப்படுவார்கள். அதாவது மனிதர்களாக வாழும் பொழுது பொருட்களுக்காகவும் பொன்னிற்காகவும் மற்றவர்களை ஏமாற்றி அவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் பகுத்தறிந்து வாழும் மனிதர்கள் இறந்த பின்பு ஜீவ ஆத்மாவாக இந்த நரகத்தில் இருக்கும் பொழுது யமகிங்கர்கள் சூலாயுதத்தால் குத்தி குத்தி துன்புறுத்துவார்கள். 4வது நரகம் மகா ரௌரவம். ரௌரவம் நரகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் மிகவும் கொடூரமாக மற்றவர்களின் குடும்பத்தை அழைத்து தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கொண்டும் அவர்களின் பொருட்களுக்காக சொல்ல முடியாத வகையில் துன்பங்களை விளைவித்து நாசம் செய்தவர்கள் அடையும் நரகம் என்பது மகா ரௌரவமாகும். இந்த நரகத்தில் பார்ப்பதற்கு மிகவும் அருவருக்கத்தக்க கொடூரமான கோர வடிவில் உருவம் கொண்ட குரு என்ற சிறிய தோற்றமுடைய மிருகம் காணப்படும். அந்த மிருகம் பூமியில் வாழ்கின்ற பொழுது தனது விருப்பத்திற்காக பல குடும்பங்களை அழித்து அதிலும் கொடூரமாகவும் பலரை ஏமாற்றி அவர்களின் பொருளில் சுகமாக வாழ்ந்தவர்களுக்கு இந்த உயிரினம் மூலம் உடலே இல்லாத ஜீவாத்மாவிற்கு பலிகளின் எல்லை வரை துன்பத்தை ஏற்படுத்தும் விதத்தில் பல வகையான ரணக்காயங்களை உருவாக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். 5வது நரகம் கும்பி பாகம். தன்னுடைய சுவையான உணவிற்காக பூமியில் வாழ்கின்ற பறவைகள், பசு, மான், முயல் போன்ற வாயிலா உயிரினங்களை வதைத்துக் கொன்றும் பலவிதங்களில் துன்பப்படுத்தும் பாவிகள் சென்றடையும் நரகம் என்பது கும்பிபாகம் ஆகும். இந்த கும்பிபாகத்தில் நரகத்தில் எப்பொழுதும் எண்ணெய் கொப்பரை கொதித்துக் கொண்டே இருக்கும். அதில் தனது சுவைக்காக வாயிலா ஜீவன்களை வதைத்த ஜீவாத்மாக்கள் எண்ணெய் கொப்பரையில் தள்ளி யமகிங்கர்கள் மூலம் துன்புறுத்தப்படுவார்கள். மனிதன் பூமியில் வாழும்பொழுது பேராசிக்காகவும் பொருளாசிக்காகவும் நியாயமாக கொடுக்க வேண்டிய நீதியை கொடுக்காமல் அநீதியை செய்து பொருளீட்டியவர்கள் அடையும் நரகம் பன்றிமுகமாகும். தன்னை சார்ந்து வந்தவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு அநீதி இழைத்த அக்கிரமக்காரர்களை இங்கே பல வகையில் துன்பங்கள் தரும் வகையில் யமகிங்கர்கள் துன்புறுத்துவார்கள். குற்றம் செய்தவர்களை தண்டிக்காமல் அவர்களிடமிருந்து பொருட்களை வாங்கிக் கொண்டு, அதாவது லஞ்சமாக வாங்கிக் கொண்டு குற்றமற்ற நிரபராதிகளை தண்டித்து தர்மநிதிக்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்கள் இறந்த பின்பு அடையும் நரகம் இதுவாகும். செய்யும் தொழிலை நேர்மையுடன் செய்யாமல் அந்த தொழிலில் உள்ள வேலையை செய்வதற்காக லஞ்சம் வாங்குபவர்கள், அகந்தையோடு அநியாயமாக தீர்ப்பு எழுதியவர்களும், பொருள் இல்லாமல் வறுமையில் வாடியவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிகளை வாங்கி தராமல் அநீதியாக செயல்படக்கூடிய வழக்கறிஞர்களும் செல்லும் நரகம் இதுவாகும். பன்றிமுகம் நரகமானது பன்றி முகத்துடன் கூரிய பற்கள் கொண்ட அருவருக்கத்தக்க கோரமான உருவத்துடன் காணப்படும் மிருகம் இந்த நரகத்தில் இருக்கும். அந்த மிருகமானது இந்த நரகத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்களை அதன் வாயிலிட்டு கூர்மையான பற்களால் கடித்து துன்புறுத்தும். மேலும் அந்த நரகத்தில் இருக்கும் யமகிங்கர்கள் ஜீவாத்மாவின் கை கால்களை தனித்தனியாக பிரித்தெடுத்து அடுப்பிலிட்டு எரிப்பார்கள். அநியாயமாக ஏமாற்றியவர்களுக்கும் நீதியை பணம் வாங்கி கொண்டு அழித்தவர்களுக்கும் இந்த நரகத்தில் கொடுக்கும் தண்டனைகள் இதுவாகும். 9வது நரகம் அந்த கூபம். துரோகம் செய்தவர்களும் கொலை புரிந்தவர்களும் மற்றவர்களை சித்திரவதை செய்து கொடுமையாக கொலை செய்த பாவிகளும் அடைகின்ற நரகம் அந்த கூபமாகும். இந்த அந்த கூபம் நரகமானது கிணறு போன்ற வடிவத்தை கொண்டதாகும். இதில் கூர்மையான கொம்புகளை உடைய மாடுகள் இவ்விடத்தில் இருக்கும். கொடுமை செய்த ஜீவாத்மாக்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படும் பொழுது இந்த மாடுகள் அந்த ஜீவாத்மாக்களை கொடூரமாக முட்டி கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தி ரணக்காயங்களை ஏற்படுத்த துவங்கும். காயங்கள் ஏற்படுவதன் விளைவாக ஜீவாத்மாவின் உடற்பகுதிகளை அங்கிருக்கும் கழுகும் ராஜாலியும் கொத்தி தின்று கொண்டே இருக்கும். கொசுக்களும் மூட்டை பூச்சிகளும் ஜீவாத்மாவில் இருக்கக்கூடிய உதிரம் போன்ற சக்திகளை உரிய துவங்கும். தேலும் பாம்பும் ஒரு புறமாக கடித்துக்கொண்டே இருக்கும். இவர்களால் கொலை செய்யப்பட்டவர்களின் மேனியில் எத்தனை உரோமங்கள் இருக்கின்றனவோ அத்தனை ஆண்டுகள் கொலை செய்த இந்த கொடூர பாவிகள் அந்த கிணற்றை விட்டு வெளியே வர முடியாது. நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க தண்டனைகளின் வீரியமும் அதிகரிக்க துவங்கும். 10வது நரகம் கிருமி போஜனம். பலருடைய உழைப்புகளை சுரண்டி அவர்களுக்கு தர வேண்டிய ஊதியத்தை அளிக்காமல்
தான் மட்டும் சுகமாக வாழ்ந்த பாவிகள் வரவேண்டிய நரகம் கிருமி போஜனம் ஆகும். உலகில் வாழும் தன்னை போன்ற பிற மனிதர்களை பற்றி கவலை கொள்ளாமல் அவர்களுக்கு ஊறு விளைவித்து தான் மட்டும் சுகமாய் வாழ்ந்து மடிந்தவர்கள் இந்த நரகத்தை அடைந்து எண்ணற்ற துன்பங்களை அடைவார்கள். தன்னை சார்ந்து இருப்பவர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அவர்களின் ரத்தத்தை உறிஞ்சி தனக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய பாவிகள் அடைய வேண்டிய நரகம் கிருமி போஜனமாகும். இந்நரகமானது லட்சம் யோஜனை பரப்பளவை கொண்டதாகும். சுயநலமாக வாழ்ந்து தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் விருந்தினர்களையும் புறக்கணித்தவர்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள். மேலும் தன்னை போன்று பிறரையும் காணாமல் அவர்களை ஏதோ கிருமிகளைப் போல் கண்டு அவர்களை துளைத்தெடுத்து துன்பத்தில் ஆழ்த்தியவர்களும் தெய்வ நிந்தனை செய்தவர்களும் இந்த நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள். இறந்த ஜீவாத்மாவாக மாறிய ஆன்மாக்கள் இந்த நரகத்தில் வீழ்ந்ததும் அவர்கள் அங்கே புழுவாக மாறிவிடுவார்கள். இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய பெரிய புழுக்கள் சிறிய புழுக்களை பலவிதத்தில் துன்புறுத்த துவங்கும். இங்கு இருக்கக்கூடிய கிருமிகளும் பலவிதமாக அந்த ஆன்மாக்களை கடித்து துளையிட்டு துன்புறுத்த துவங்கும். 11வது நரகம் அக்னி குண்டம். மற்றவர்களுக்கு சொந்தமான பொருட்களை தன்னிடம் இருக்கும் வலிமையை கொண்டு பலாத்காரமாகவோ அல்லது அவர்களின் விருப்பம் இல்லாமல் தனது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அகங்காரம் பிடித்த மனிதர்கள் இறந்த பின்பு அடையும் நரகம் அக்னி குண்டம் ஆகும். தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தி தனக்கு வேண்டிய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய பாவிகள் அடையும் நரகம் இதுவே ஆகும். மற்றவர்கள் கஷ்டப்பட்டு தனது வாழ்நாள் முழுவதும் உழைத்த உழைப்பில் சேர்த்த பொருட்களை கொள்ளையடிக்கும் கொள்ளையர்களும் திருடர்களும் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கக்கூடிய நரகம் அக்னி குண்டம் ஆகும். அக்னி குண்ட நரகமானது தனக்குள் பல லட்ச சூரியன்களை கொண்டிருக்கக்கூடிய உலகமாகும். ஒரு நீண்ட தடியில் மிருகங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பது போல் இறந்த ஆன்மாக்களும் ஒரு நீண்ட தடியில் யமகிங்கர்களால் கட்டப்பட்டு அக்னி குண்டத்தின் நடுவில் வைக்கப்படுவார்கள். அவர்கள் செய்த தவறினால் பாதிக்கப்பட்டவர்கள் வருந்தி அழுதது போல் இவர்கள் சேர்த்த பாவங்கள் குறையும் வரை அவர்கள் அந்த இடத்திலேயே இருந்து வெந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். தன்னிடம் இருக்கும் அதிகாரங்களை அளவுக்கு தவறாக பயன்படுத்திய பகுத்தறிந்து உணரும் ஜீவராசிகள், அதாவது மனித உயிரினங்கள் இறந்த பின்பு அந்த ஆன்மாக்களை எந்த விதமான தயவுமின்றி யமகிங்கர்கள் பிடித்து தூக்கி அக்னி குண்டத்தில் எரிந்து தன்னிடம் இருக்கும் ஆயுதங்களின் மூலமாக அந்த ஜீவாத்மாவை கொடுமைப்படுத்த துவங்குவார்கள். அடியில் அனல் இருக்க அனலின் கொடுமையை தாங்க முடியாமல் எழுந்திருக்க முயல்வார்கள். அந்த சமயம் யமகிங்கர்கள் அடிக்க சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவில் பலவிதமான இன்னல்களை அங்கே உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவானது அனுபவிக்க துவங்குகிறது. பூவுலகில் வாழும்பொழுது சில காலம் சொகுசாக வாழ்ந்த ஆன்மாவானது செய்த பாவத்தின் விளைவாக நீண்ட நெடுங்காலம் அந்த அக்னி குண்டத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை அமையும். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் நெருப்பால் எரிந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் ஆவார்கள். 12வது நரகம் வஜ்ர கண்டம். மோகத்தால் தகாத உறவுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அடையும் நரகம் வஜ்ர காண்டமாகும். வஜ்ரகண்ட நரகத்தில் நெருப்பு ஜுவாலைகளால் உருவாக்கப்பட்ட பதுமைகளும் தூண்களும் நிரம்பி இருக்கும். இந்த நரகத்தில் நுழைந்தவுடன் நெருப்பால் உருவாக்கப்பட்ட பதுமைகளையும் தூண்களையும் கூடி தழுவுமாறு தண்டனைகள் கொடுக்கப்படும். மேலும் அக்னி ஜுவாலைகளால் உருவாக்கப்பட்ட தூணை கட்டுப்பிடிக்க சொல்லி யமகிங்கர்களிடம் இருக்கும் சாட்டியினால் யமகிங்கர்கள் உடல் சுகத்திற்காக பாவம் இழைத்த அந்த ஆன்மாவை அடித்து துன்புறுத்துவார்கள். தூணின் வெப்பமும் பதுமையின் வெப்பமும் தாளாமல் வெளியேற முடியாமலும் பலவித இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் நடுவில் செய்த பாவமானது தீரும் வரையில் அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். 13வது நரகம் சான்மலி நரகம். நல்லது எது தீயது எது என்று பாராமல் அனைவருடனும் பழகி உறவு முறை கூட அறிந்து கொள்ளாமல் எந்த உறவாயினும் அந்த உறவுடன் உறவு வைத்துக் கொள்ளும் பாவிகள் அடைகின்ற நரகம் என்பது சான்மலி நரகமாகும். தங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரைமுறைக்குள் அமைத்துக் கொள்ளாமல் எப்படி வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம் என்று பூலோகத்தில் சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பாவங்களை பொதி மூட்டையாக சேமித்து வாழ்ந்த பாவிகள் அடையும் நரகம் இதுவாகும். தன்னுடைய ஆசைக்காகவும் விருப்பத்திற்காகவும் விருப்பமில்லாதவர்களை கொடுமைப்படுத்தும் கொடூரர்கள் அனைவரும் கூர்மையான ஆயுதங்கள் மூலமாகவே இந்த சால்மலி நரகத்தில் தண்டிக்கப்படுவார்கள். ஒற்றுமையுடன் வாழும் தம்பதியர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் பிரிக்க வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டு அவர்களின் வாழ்க்கை அழிக்கக்கூடிய கல் நெஞ்சமுடைய பகுத்தறிந்து உணரும் 6 அறிவு ஜீவராசிகள் வாழ்ந்து மடிந்து அடையும் நரகமும் இதுவே ஆகும். மற்ற மங்கையர்கள் மீது ஆசை கொண்டு அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் பழித்திருக்க வேண்டும் என்று எண்ணி மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை அழித்து நாசம் செய்யக்கூடிய அகங்காரம் பிடித்த கொடூர பாவிகளாக வாழ்ந்தவர்களை இந்த நரகத்தில் தாங்க இயலாத அளவில் பலவிதமான துன்பங்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்தி யமகிங்கர்கள் துன்புறுத்துவார்கள். தான் செய்வது தவறு என்று தெரிந்தாலும்
மனதில் ஏற்படும் ஆசைகளும் விருப்பப்பட்டவர்களுடைய விருப்பம் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடன் உறவு வைத்துக் கொண்டு தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பாவிகள் இந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள். சிறிது நேர சுகத்திற்காக செய்யக்கூடாத தவறுகளை இழைக்கும் இந்த பாவிகளுக்கு இந்த நரகத்தில் கூர்மையான முட்களை கொண்ட தடிகளாலும் அடர்ந்த முட்செடிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பாவங்களை செய்த ஜீவாத்மாக்கள் தள்ளப்பட்டு யமகிங்கர்களால் அடுத்து துன்புறுத்தப்படுவார்கள். 15வது நரகம், பூயோதம் நரகம். பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் தன்னை போல பல லட்சம் மக்களுக்கு எது நன்மை எது தீமை என தெரிந்தாலும் அவற்றையெல்லாம் முதலில் தள்ளிவிட்டு தனக்கு எது நன்மையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு தீமைகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தி வாழக்கூடிய இழிவான செயல்களை புரிந்த பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம் பூயோதம் நரகமாகும். சிறிதும் அச்சமும் நாணமும் இன்றி இழிவான மக்களுடன் கூடி மகிழ்ந்து ஒழுக்க குறைபாட்டுடன் வாழக்கூடிய பகுத்தறிவாளர்கள் அடைகின்ற நரகமும் இதுவே ஆகும். உடலும் ஆன்மாவும் இணைந்த நிலையில் பூலோகத்தில் வாழக்கூடிய மக்கள் எந்தவிதமான இலக்குகளும் லட்சியங்களும் இன்றி எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையை வாழலாம் என்ற அடிப்படையில் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு பல வகையில் துன்பங்களை ஏற்படுத்தி மிருகங்களைப் போல் சுற்றித் திரியும் கயவர்கள் சென்றடைகின்ற நரகம் பூயோதம் ஆகும். தன்னை போன்ற சக மனிதர்களுக்கு தீமைகளை புரிந்து அவர்கள் இகழ்ந்து பேசும் நிலையில் வாழக்கூடிய பகுத்தறிவாளர்கள் அடையும் நரகமும் இதுவே ஆகும். எந்த ஒரு லட்சியங்களும் கனவுகளும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களை பற்றி கவலை கொள்ளாமல் ஊர் ஊராக சுற்றி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த நரகத்தில் துன்பங்களை அனுபவிக்க தயாராக இருப்பார்கள். இந்த நரகமும் வைதரணி நரகத்தை போலவே இருக்கும். ஆனால் இது சிறிய அளவில் ஒரு குட்டையை போன்ற அமைப்பை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த குட்டையில் ராட்சச வடிவம் கொண்ட நண்டுகளும் தவளைகளும் அரணை போன்ற உயிரினங்களும் நிரம்பி காணப்படும். இந்த குட்டையில் நீருக்கு பதிலாக சிறுநீரகமும் மலமும் நிறைந்திருக்கும். செய்கின்ற பாவத்தின் விளைவாக இந்த நரகத்தை அடைகின்றவர்களை அங்கிருக்கும் மிருகங்களாலும் யமகிங்கர்களாலும் துன்புறுத்தப்படுவார்கள். இந்த துன்பத்திலிருந்து வெளியேற குட்டையின் கரைகளில் முயற்சி செய்து வெளியேறும் ஆன்மாக்கள் கரைகளில் நிரம்பியிருக்கும் கோழை சளிகளினால் வழுக்கி மறுபடியும் அந்த குட்டையிலேயே விழுந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். 16வது நரகம், பிராணரோதம். தன்னுடைய ஆதாயத்திற்காக கால்நடைகளை வளர்த்து அவற்றை துன்புறுத்தி அவற்றிலிருந்து என்னென்ன விஷயங்களை தமக்காக எடுத்துக்கொள்ள முடியுமோ அவற்றையெல்லாம் தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு அந்த கால்நடைகளால் தனக்கு லாபமில்லை என்று தெரிந்தவுடன் அதை பாதுகாக்காமல் விரட்டிவிடக்கூடிய கொடும்பாவிகள் சென்றடையும் நரகம் பிராணரோதம் ஆகும். விலங்குகளை வேட்டையாடி அந்த விலங்குகளை கொடூரமான முறையில் கொல்லக்கூடிய பகுத்தறிந்து வாழும் மனித உயிர்கள் இறந்த பின்பு சென்று சேரும் நரகம் இதுவே ஆகும். காளை, நாய், கழுதை போன்ற மிருகங்களை சரியான முறையில் பேணி காத்து வளர்க்காமல் அதனிடமிருந்து தனக்கு வேண்டியவற்றை சம்பாதித்துக் கொள்ளும் பகுத்தறிவாளர்கள் அந்த உயிரினத்திடமிருந்து இனியும் ஆதாயம் இல்லை என்று உணர்ந்தவுடன் ஏவு இறக்கம் எதுவுமின்றி அந்த விலங்குகளை விரட்டிவிடக்கூடிய அல்லது கொல்லக்கூடிய பகுத்தறிந்து உணரும் ஜீவாத்மாக்கள் சென்றடையும் நரகம் பிராணரோதமாகும். வாயில்லா உயிரினங்களுக்கு உதவுவதாகவும் பேணி காப்பதாகவும் கூறி பொருட்களை வாங்கி முறையாக அந்த உயிரினங்களை பாதுகாக்காமல் அதனால் வந்த பொருட்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டு சொகுசாக வாழ்ந்து மடிக்கின்ற ஜீவாத்மாக்கள் மரணம் அடைந்த பின்பு யமகிங்கர்களால் அழைத்து சென்று தள்ளப்படுகின்ற நரகம் பிராணரோதமாகும். பல கோடி தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய நஞ்சையும் அமிர்தமாக மாற்றித் தரும் வல்லமை கொண்ட கறவை மாடுகளையும் காளை மாடுகளையும் பொருட்களுக்காகவும் சுவைக்காகவும் கொடூரமான முறையில் கொன்று உண்டு வாழும் பாவிகள் இறந்த பின்பு செல்கின்ற நரகம் இதுவே ஆகும். சுதந்திரமாக சுற்றித் திரிகின்ற வாயில்லா ஜீவன்களான மான், முயல் போன்றவற்றை வேட்டையாடுகின்ற வேட்டைக்காரர்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள். மற்றவர்களிடத்தில் பிரபலத்துவம் அடைவதற்காக வாயில்லா உயிரினங்கள் விலங்குகளை துன்புறுத்தக்கூடிய கொடூர பாவிகளும் பகுத்தறிவாளர்களும் சென்று சேரும் நரகம் இதுவே ஆகும். தன்னுடைய ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய விலங்குகளின் நிலைகளை பற்றி கவலை கொள்ளாமல் விலங்குகளின் நிலைகளையும் மருந்துகளின் தன்மைகளையும் அறிந்து அந்த கொடூரமான மருந்துகளை வாயிலா உயிரினங்களின் மீது பயன்படுத்தக்கூடிய கொடூரமான நெஞ்சங்களை கொண்ட படித்தும் பகுத்தறிந்து உணராத படுபாவிகள் சேரக்கூடிய நரகமும் இதுவே ஆகும். பிராணரோதம் நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது நரகத்தில் எந்த மூலையிலிருந்தும் அம்புகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். அந்த அம்புகளினால் ஜீவாத்மாக்களில் ஏற்படும் பலவித காயங்களால் துன்பப்படுவார்கள். நரகத்தில் நுழைந்தது முதல் யமகிங்கர்களால் கூர்மையான ஆயுதங்கள் மூலமாகவும் அம்புகள் மூலமாகவும் ஜீவாத்மாக்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். பாவங்களின் அளவை பொறுத்து தண்டனை காலமும் நிர்ணயம் செய்யப்படும். என்ன நண்பர்களை, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும்.
அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நடுவில் வந்து சில நரகத்தை பத்தி வந்து நான் சொல்லலை. உதாரணத்துக்கு 8வது நரகம்னு இருக்கும், அதுக்கப்புறம் 11வது நரகம்னு இருக்கும். நடுவில் வந்து ஒரு 3 நரகம் இருக்காது. மேபி அந்த ஆத்தர் வந்து அந்த நரகம்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அது எழுதாம இருந்திருக்கலாம். ஸோ நான் படித்த புக்கில் வந்து இருந்த அந்த நரகத்தை பற்றி மட்டும்தான் நான் வந்து இதில் வாசிச்சிருக்கேன். நான் அந்த விடுபட்ட நரகத்தை பற்றி நெட்டில் இருக்கான்னு தேடி பார்க்குறேன். ஒருவேளை எனக்கு கிடைச்சதுன்னா நான் தனி பாகமாக வந்து நான் வாசிச்சு விடுறேன். நன்றி, வணக்கம்.